ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர் செய்த சாதனை, அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டீவ் ஜாப்ஸ் பிப்ரவரி 24, 1955 கலிஃபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார். அவரை கிளாரா ஜாப்ஸ் தத்தெடுத்தார் மற்றும் அவர் மவுண்டன் வியூ கலிஃபோர்னியாவில் வளர்ந்தார். சிறிய வயதிலிருந்தே ஜாப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மீது ஆர்வம் கொண்டிருந்தார் மற்றும் தொழில்நுட்ப உலகில் ஈர்க்கப்பட்டார். அவர் ஹோம்ஸ்ட்ரீட் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து ஸ்டீவ் வாச்னியாகை சந்தித்தார். இந்த நட்பு உலகையே மாற்றுவதாக மாறியது. பள்ளிக்கு பிறகு ஜாப்ஸ் ஓரிகனில் உள்ள ரீட் கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் ஒரு செமஸ்டர் முடிவிற்கு முன்னே விலகினார். அதற்கு பிறகு அவர் கலிகிராஃபி போன்ற படைப்பாற்றல் வகுப்புகளை பார்வையிட்டார். இந்த முடிவு பின்னர் ஆப்பிள் தயாரிப்புகளில் எழுத்துரு மற்றும் வடிவமைப்பை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. 1976 ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் வாச்னியாக் ஜாப்ஸின் கேரேஜில் ஆப்பிள் கணினி நிறுவனத்தை தொடங்கினார். அவர்கள் ஆப்பிள் 1 அறிமுகப்படுத்தினர். அதன் பிறகு ஆப்பிள் 2 வந்தது. இது மிக சர்ச்சையாக தனிப்பட்ட கணினிகளில் ஒன்றாக மாறியது. இதன் பயனர் நட்பு அணுகுமுறையால் தொழில்துறை பெரும் வளர்ச்சி அடைந்தது. 1984 ஆப்பிள் மகின்டாஷ் கணினியை அறிமுகப்படுத்தியது. இது கிராஃபிக்கல் பயனர் இடைமுகம் மற்றும் மவுஸ் கொண்ட முதல் வெற்றிகரமான கணினியாக அமைந்தது. ஆனால் வணிக ரீதியாக இது எதிர்பார்த்த வெற்றியை பெறாததால் நிறுவனத்திற்குள் மோதல்கள் ஏற்பட்டன. இதனால் 1985 ஜாப்ஸ் ஆப்பிளை விட்டு வெளியேறினார். ஆப்பிளை விட்டு வெளியேறிய பிறகு ஜாப்ஸ் நெக்ஸ்ட் என்ற நிறுவனம் தொடங்கினார். இது உயர்தர வேலை நிலையங்களில் கவனம் செலுத்தியது. வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை என்றாலும் அதன் தொழில்நுட்பம் பின்னர் ஆப்பிளின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது. 1986 ஜாப்ஸ் ஜார்ஜ் லூகஸிடம் இருந்து பிக்சரை வாங்கினார். அவர் பிக்சரை உலகில் முன்னணி அனிமேஷன் நிறுவனமாக மாற்றினார். 1995 டாய் ஸ்டோரி வெளியாகி முதல் முழுமையான கணினி அனிமேஷன் திரைப்படமாக நிலைநிறுத்தப்பட்டது. டிஸ்னி நிறுவனத்துடன் 2006 பிக்சார் இணைந்தது. இதன் மூலம் ஜாப்ஸ் டிஸ்னி நிறுவனத்தின் மிகப்பெரிய பங்குதாராகிவிட்டார். 1997 ஆப்பிள் நெக்ஸ்ட் வாங்கியது. இதன் மூலம் ஜாப்ஸ் CEO-ஆக நியமிக்கப்பட்டார். ஜாப்ஸின் தலைமையில் ஆப்பிள் பல புரட்சிகரமான தயாரிப்புகளை வெளியிட்டது. அது என்னவென்றால் ஐமேக் 1998 வெளியானது, ஐபேட் 2001 வெளியானது, ஐடியூன் ஸ்டோர் 2003 வெளியானது, ஐபோன் 2007 வெளியானது, ஆப் ஸ்டோர் 2008 வெளியானது. ஜாப்ஸ் தனது குறும்புத்தன்மை, முன்னோக்கு சிந்தனை மற்றும் நுகர்வோர் தேவைகளை புரிந்து கொள்ளும் திறனுக்காக பிரபலமானவர். அவர் 7 நோட்ஸ் எனப்படும் உரைகள் உலகெங்கும் மக்கள் கவனத்தை ஈர்த்தன. 2004 ஜாப்ஸ் காச நோயால் பாதிக்கப்பட்டார். நோயினையும் மீறி 2011 வரை ஆப்பிளின் தலைவராக தொடர்ந்தார். பின்னர் அவர் CEO பதவியை விட்டுக் கொடுத்தார். இதனால் டிம் குக் பதவியை ஏற்றார். ஜாப்ஸ் அக்டோபர் 5, 2011 தனது 56வது வயதில் காலமானார். அவரது பாரம்பரியம் ஆப்பிளின் தொடர்ச்சியான புதுமையில், பிக்சாரின் சினிமா உலகத்தில் தாக்கத்தில் மற்றும் அவருடைய தயாரிப்புகளின் உலகவளாவிய தாக்கத்தில் தொடர்கிறது. அவரது பார்வை, நேர்த்தி மற்றும் முன்னோக்கே
வழிகாட்டுதல் பல்வேறு தொழில் துறைகளை மாற்றியது. கணினி தொழில்நுட்பம், இசை, மொபைல் சாதனங்கள் மற்றும் அனிமேஷன் ஆகியவற்றில் அவரது தாக்கம் என்றும் நிலைத்து கொண்டே இருக்கிறது. This video sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app